சமயபுரம் மாரியம்மன் கருவறையில் நடக்கக்கூடிய ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருவறையில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோவை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களால் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு செல்ல முடியலையா? நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அம்மனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்சி மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குது. திருச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறதாகவும் இந்த அவதாரத்தில் தேவியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். அவனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் அம்மனின் திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்தமையினால அப்பொழுது இருந்த ஜீவசுவாமிகள் அம்மனின் திருவரின் உருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் இந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட்டு இழப்பாரிருக்காங்க. அவர்கள் இழப்பாரிய இந்த இடம்தான் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதன் நினைவாக இப்பொழுதுமே இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருது. இழப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அனமனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்து விட்டு சென்றிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறது. மேலும் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரனின் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களின் பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்கார். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனின் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளை இருந்து காப்பாற்றியிருக்காங்க. இப்படி சிறப்புமிக்க ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளர்த்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலின் உள்ளே வடக்கே இருக்கக்கூடிய இடத்துல இந்த தேரோடு மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்குள்ள ராஜகோபாலசுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருக்கோவிலின் 2ஆம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக மண்டபம், யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம். கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலின் இருபுறம் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு.
கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படும். இந்த பிரகாரத்தின் விமானத்தின் அதிஷ்டான பகுதியில் ஒரு தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டு அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமுமே 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள், உடல்நலம் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பது. மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி செய்கிறாங்க. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மெழுகு போடப்பட்டது போல இருக்கிறதாகும். இங்கு தங்க ஜடாமகுடம், குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்களில் அருள் ஒளி வீச இங்கு வைர கம்மலுடன் மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. மாரியம்மன் ஆதிசக்தியாக அம்மன் தனது 8 கரங்களிலுமே இடதுபுறமாக கபாலம், மணிவில், பாசம், வலதுபுறமாக கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கி கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவளை வயக்கால் புனித சக்தி தீர்த்தம் என அழைக்கப்படுது. திருக்கோவிலின் வடக்கே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இடதுபுறமாக மகமாகி தீர்த்தம், திருக்கோவிலின் வடமேற்காக வாயு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தம், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் உபகோவிலான ஆனந்தவள்ளி உடனுரை தீர்த்தமும் அக்னி தீர்த்தமும் அருள்மிகு கனகாம்பிகை தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் கோவில் இருக்குது. பூச்செறிதல் விழா, சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறும். 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும். மகிஷாசூரனை வதம் செய்து பாவம் தீரும், தன்னுடைய கோபம் அடங்கும், தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய வகையில் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் இருக்குது. இங்கே அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இங்கு அநீதிகளையும் தீமைகளையும் அளித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் 2ஆம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகருடைய சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றார் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் காணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வலதுபுறத்தில் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. அந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கு. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக, உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்படுது. கருவறையில் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்குது. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருவதாகும். சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இங்கு அபிஷேகம் தீர்த்த வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுவதாக சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.